Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல டபுள் zigzag ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை பார்த்து கிளாஸ் கத்துக்கிறீங்கன்னா நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுற ஒர்க்கை எனக்கு வந்து பிக்சர்ஸாக வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் அதில் கிளியர் பண்ணுறேன். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் இப்போ வந்து டபுள் ஜிக்ஸாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி டாட்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு எப்படி பண்ணமோ சேம் அதே மெத்தட் தான். நான் வந்து ரேண்டமாக கையிலேயே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. சேம் ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி டாட் வர மாதிரி. இதுதான் மெத்தடு. நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக டாட் வச்சுக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த மாதிரி டாட் வச்சாச்சு. நான் இப்போ க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம கிளாஸ்க்கு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா துலிப் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பவும் போல் பேக்கில் ஒரு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் லைனில் வந்து ஒரு டாட் விட்டு செகண்ட் டாட்க்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஆப்போசிட்டில் போகும்போது ஒரு டாட் விட்டு பக்கத்து டாட்டில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் வந்து டர்ன் பண்ணணும். இதுதான் மெத்தடு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இது தான் சொல்லியிருப்போம், சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சரியிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம எந்த டிசைன் பண்ணாலுமே சில்க் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால தான் சரி வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்க்கெலாம் எல்லாமே வந்து சில்க் த்ரெட் தான். அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது சில்க் த்ரெட்டில் வந்து நல்லா பழகிக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக பண்ணணும். நான் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சேம் க்ரீன் கலர் த்ரெட்லேயே வந்து இன்னொரு ஜிக்ஸாக்கும் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் வேறு கலர்லேயும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டாக பண்ணும்போது அந்த சிங்கிள் டாட் வந்து அங்கங்கே கேப் விட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு குட்டி லாக். நம்ம எங்கெல்லாம் வந்து ஒரு டாட் விட்டோமோ அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. இதுதான் வந்து டபுள் ஜிக்ஸாக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட்டாக ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு நம்ம டாட் வைக்கிற டிஸ்டன்ஸ் பொறுத்து ட்ரையாங்கிளும் கிடைக்கும், டைமண்ட் ஷேப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எந்த கேப்பில் வந்து டாட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைன் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம விட்ட எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதுதான் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக்குறோன்னா அந்த ஸ்டிச்சஸ் வச்சு ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ளவர் போடுறீங்கன்னா அந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள். நீங்கள் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் வந்து டிசைன்ஸு. அந்த மாதிரி யோசித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டபுள் ஜிக்ஸாக் வச்சு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி பார்டருக்கு யூஸ் பண்ணலாம். குர்த்தியோட நெக்குக்கு வந்து அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு நெக்கு குர்த்திலேருந்து கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஏதாச்சும் வந்து ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுக்கலாம். மிரர் ஒர்க்லாம் வரும் ஃப்யூச்சரில். நம்ம அதுக்கெல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் வந்து சேம் மெத்தடு டபுள் ஜிக்ஸாக்கு. இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சில்க் த்ரெட்டில் வந்து எப்போவுமே இடையில பிசுறு வராமல் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்பவும் போல் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்கேயுமே கட் ஆகாமல் ஸ்மூத்தாக வரும். இப்போது ஃபினிஷ் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். அதனால் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.